தேவையில்லாம எங்களை கஷ்டப்படுறீங்க. ஒண்ணும் தப்பா சொல்லல அண்ணா. பிரீதா, அக்கா, பிரீதா, அண்ணி கதவை திறங்கக்கா. அண்ணி கதவை திறங்க. அண்ணி கதவை திற. பாட்டி கதவை திறக்க மாட்டேங்கறாங்க. பிரீதா, அண்ணி பாத்தியா கரண் என்னையும் உன்னையும் பிரிக்கிறத பத்தி பேசுறாங்க. பிரீதானால என்னைக்குமே கரணை விட்டு பிரிய முடியாது. பிரீதா கதவை திறமா. உள்ள ஏதாவது பண்ணிக்க போறா. ஏற்கனவே ஒடிஞ்சு போயிருக்கா. அம்மா நம்ம பிரீதா ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டா. பிரீதா கதவை திறமா. இதுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். யாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண சொன்னது? இதுதான் டைமா? உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு? ஐயோ இப்பதான்ப்பா அது கரெக்டான டைம். இப்பதான் அதை செஞ்சாகணும். ப்ளீஸ் பாட்டி, நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. அது போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. சரி சரி, முதல்ல இவளை பார்க்கலாம். இங்க பாரு பிரீதா, எதுவும் பண்ணிக்காத ப்ளீஸ். குழந்தைய நினைச்சு பாருமா. இல்ல இல்ல, இந்த குழந்தை நீ எதுவும் பண்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல. பிரீதா ப்ளீஸ் கதவை திறமா. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் பின்னாடி போங்க. போங்க சமீர், வா கதவோட. பிரீதா, அக்கா அக்கா அக்கா. ஸ்ருதி, என்ன கரண் கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. யாரும் பிரிக்கலக்கா, பிரிக்கல. என்னால கரணை விட்டு பிரிய முடியாது. பிரீதா பாட்டி, உங்களை யாரும் கரண் கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க. ஐ ப்ராமிஸ் யூ. நான் உங்களை கரண் கிட்ட இருந்து பிரியவே விட மாட்டேன். யாரும் உங்களை பிரிக்க மாட்டாங்க. நீங்க கரணோட இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. உங்களை கரணை விட வேற யாராலையும் காதலிக்க முடியாது. நீங்க எப்பவும் கரண் கூடவே இருங்க. உங்களை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. பிரீதா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? உனக்கு தான் மூளை குழம்பி இருக்கு. யார் உனக்கு போக சொன்னது? நான் பாட்டு நில்லு நில்லுன்னு சொன்ன, கத்துக்கிட்டே இருந்தேன். பிருத்வி போகாத நில்லுன்னு சொன்ன. ஆனா எங்க உனக்கு நிஜமாவே மூளை குழம்பிருச்சு. நீங்க போய் என்ன சொல்லிட்டு வந்திருக்க? பிரீதாவோட வயித்துல இருக்கிற குழந்தை உன் குழந்தையா? ஹே, உனக்கு புரியுதா? உன்னை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். உன்னை யாருங்க போக சொன்னது? உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பான்? ஐயோ, அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தாங்கன்னா? எதுக்குமா இப்படி சொல்ற? யார் மேலாவது பழி போட்டா உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? எனக்கு தெரியும், பிரீதா மேல நான் பழிய போட்டேன். அவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதுன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு இன்னொன்னு தெரியும். லூத்ராஸ்ல இருக்கிற ஒருத்தர் கூட நான் சொன்னதை நம்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு இன்னொன்னும் தெரியும். நான் இப்ப லூத்ரா ஹவுஸ்ல கக்கிட்டு வந்த விஷம் இருக்கே, அதோடைய கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது. அவங்களுக்கு ஏற்படாம இருக்குமான்னு. ஐயோ, நீ அங்க இருந்திருந்தனா பாத்திருப்ப தெரியுமா? வீடே செம வெறிச்சோடி கடந்துச்சு. எல்லாரும் முகமும் வாடி போயிருந்தது. எல்லாரும் பாவம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த பிரீதா, அவளுக்கு தான் பெரிய ஒரு சிங்கம் நினைப்புல. அவளை பார்க்கும்போது உயிரோட ஒரு பணம் நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது அவளுடைய உடம்புதான், அதுக்குள்ள ஆத்மாவே இல்ல. அந்த ரிஷப், அவனை கூட நீ ஒரு வாட்டி பார்த்திருக்கணும். டோட்டலி டார்ச்சர்ட். ரொம்ப பாவம். ஐ ஃபீல் சோ சேட் ஃபார் ஹிம். அவன் தன்னுடைய மனசுக்கு எதிரா போய் தன்னுடைய மனசை அவன் தேத்திக்கணும். ஏன்னா மொத்த குடும்பத்துடைய பொறுப்பையும் அவன் தானே சுமக்கணும். அதனால நீ டென்ஷன் ஆகாத. நடக்க போறதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கும். அப்படி எதுவும் நடக்காது. அண்ட் எஸ்பெஷலி நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவுமே நடக்காது. எல்லாமே ஏட கூட ஆயிடுச்சு. அந்த லூத்ராஸ் கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அவங்க ரிஷப்க்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. வாட் நான்சென்ஸ். ரிஷபும் பிரீதாவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் அவளை, அந்த பிரீதாவை நீ பாத்திருக்கணும். அவ போன மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கா. அவ எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? அதுவும் போய் ரிஷப? வாய்ப்பே இல்ல. அவ அழுது அழுது கண்டத உளறிக்கிட்ட. பண்ணிப்பா, கண்டிப்பா ரிஷப கல்யாணம் பண்ணிப்பா. அவ குழந்தைக்காக. பிரீதா இருக்கல்ல, இறந்து போன தன்னுடைய புருஷன், அதாவது கரண தன்னை விட அதிகமா காதலிச்சா. அவ அழுது அழுது சாவாளே தவிர ரிஷப என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இந்த விஷயத்த உன் மண்டைக்குள்ள தெளிவா ஃபீட் பண்ணிக்கோ, சரியா? காதலிச்சா. ஆனா இப்ப அவளுக்கு அவ குழந்தைதான் ரொம்ப முக்கியம். அதோட அவளுடைய குழந்தையை காப்பாத்த என்ன வேணா செய்வா. அதுக்கு ரிஷப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி.
நீ இனிமே என் மண்டையை இப்படி காய வச்சேன்னு வச்சுக்கோ, இந்த பாட்டில் இருக்கே இத தரையில போட்டு உடைக்க மாட்டேன், மண்டையில உடைப்பேன். இவனுக்கு ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பு. இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு